ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ டெய்லி ஈவினிங் ஒரு 10 செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 10 days ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். எல்லாம் உங்களோட ஃபீட்பேக்கை வச்சு டெய்லி ஒன்று ஒன்றா மாற்றிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாமே வந்துட்டு சினாரியோ பேஸ்டு கொஷின்ஸாக கேட்டிருந்தாங்க சில பேர். அதனால சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. வாங்க இன்னைக்கான கொஷின்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஷின்: A 21-year-old woman is being treated for injury sustained in automobile accident. The patient has a CVP line in place, central venous pressure line in place. The nurse recognizes that central venous pressure measurement reflects option A, cardiac output; option B, pressure in left ventricle; option C, pressure in right atrium; option D, pressure in pulmonary artery அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது டைரக்டான கொஸ்டின் தான். என்ன டைரக்டான கொஸ்டின்? சிவிபி என்னத்தை டினோட் பண்ணுது? இதுதான் கொஸ்டின். கார்டியாக் அவுட்புட்டை டினோட் பண்ணுதா, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ப்ரெஷரை டினோட் பண்ணுதா, ரைட் ஏட்ரியம் ப்ரெஷரை டினோட் பண்ணுதா, இல்லை பல்மனரி ஆர்டரி ப்ரெஷரை டினோட் பண்ணுதா? இவ்வளோதான் கொஸ்டின். ரொம்ப சிம்பிள். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் கார்டியாக் அவுட்புட் கிடையாது. வாட் இஸ் கார்டியாக் அவுட்புட்? கார்டியாக் அவுட்புட் ஃபார்முலா என்ன? ஸ்ட்ரோக் வால்யூம் இன்டூ ஹார்ட் ரேட். இதான் கார்டியாக் அவுட்புட்டோட ஃபார்முலா. ஓகேவா? தென் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ப்ரெஷர் வந்துட்டு நம்மளுக்கு அயோட்டா மூலயமா வேணா பார்க்கலாம். தென் பல்மனரி ஆர்டரி வெஜ் ப்ரெஷர் வி கேன் யூஸ். அதுக்கு ஒரு பேர், அதுக்கு கத்தீட்டர் பேர் என்ன? எனி ஐடியா? எஸ், ஸ்வாங்கன் கத்தீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்வாங்கன் கத்தீட்டர் இஸ் ஃபார் பல்மனரி ஆர்டரி ப்ரெஷர். மீதி இருக்கிறது என்ன? ப்ரெஷர் இன் ரைட் ஏட்ரியம். ரொம்ப சிம்பிள்னா, இப்போ நீங்க நார்மல் சென்ட்ரல் லைன் பார்த்துருப்பீங்க. சென்ட்ரல் லைன் வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் மோஸ்ட்லி எங்க போடுவாங்கன்னா சப்கிளேவியன்ல போடுவாங்க, இல்லை இன்டர்னல் ஜுகுலார் வெயின்ல போடுவாங்க. ஐஜியா போடுவாங்க, இல்லைன்னா சப்கிளேவியன். இப்போ சப்கிளேவியன்லயோ இல்லை இன்டர்னல் ஜுகுலார் வெயின்லயோ இன்சர்ட் பண்ணீங்கன்னா அந்த லைன் எங்க போய் முடியும்னா ஹார்ட்டோட ரைட் ஏட்ரியம்ல தான் போய் முடியும். ஓகே, அப்ப சென்ட்ரல் வீனஸ் இந்த கட்டிடத்துல இருந்து என்ன ப்ரெஷர் வரும்? ப்ரெஷர் இன் ரைட் ஏட்ரியம் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, ப்ரெஷர் இன் ரைட் ஏட்ரியம். நெக்ஸ்ட், a client has undergone thyroidectomy. The nurse monitor for signs of damage of the parathyroid gland post-operatively. Which of the following would indicate damage to the parathyroid gland? ஸோ பேராதைராய்டு ஆக்சுவலாக பேஷண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தைராய்டெக்டமி ஐ ஹோப் யூ நோ, ரிமூவல் ஆஃப் தைராய்டு ரிமூவ் பண்ணும்போது பேராதைராய்டுக்கு ஏதாவது இன்ஜுரியா இருக்கா என்னன்னு தெரியல. பேராதைராய்டு இன்ஜுரியா இருக்குன்னா என்ன சைன்ஸ் வந்து டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் இருக்கு, டிங்லிங் அரௌண்ட் த மவுத் இருக்கு, ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ், நெக் பெயின். இப்போ ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் வந்து வரதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி. ஓகேவா? தென் நெக் பெயின், இது வந்து ஜென்ரல் சைன் தான். நெக் பெயின் இருக்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது, ஏன்னா சர்ஜரி இன்வால்விங் நெக் தானே, அதனால நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. மீதி ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ். ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் எப்போ வரும்? when you affect the larynxல ஏதாவது இஷ்யூ இருந்தா. மீதி என்ன இருக்கு? டிங்லிங் அரௌண்ட் த மவுத் தான் ஆன்சர். ஓகேவா? டிங்லிங் அரௌண்ட் த மவுத் denotes injury to the parathyroid gland. ஏன்? பாராதைராய்டோட வேலை என்ன? கால்சியம் மெயின்டெனன்ஸ். ஓகேவா? இப்போ பாராதைராய்டு அஃபெக்ட் ஆச்சுன்னா பேஷண்ட் மே டெவலப் ஹைப்போகால்சிமியா. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது நிறைய வாட்டி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ கால்சியம் மெயின்டெனன்ஸ் இப்போ பாராதைராய்டு அஃபெக்ட் ஆச்சுன்னா ஹைப்போகால்சிமியா வரும். ஹைப்போகால்சிமியா வந்தால் வாட் யூ வில் சி? டிங்லிங் அரௌண்ட் த மவுத் யூ வில் சி. Okay, correct answer is option B, tingling around the mouth. Next question பார்க்கலாம். A nurse is caring for a client who has tracheostomy and is undergoing mechanical ventilation. The nurse can help prevent tracheal dilation, a complication of tracheostomy tube placement by. So question இது ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். ட்ரக்கியாஸ்டமியில் இருக்காங்க பேஷண்ட்டு, வென்டிலேட்டரில் இருக்காங்க, வயா
tracheostomy. Tracheal dilation ஆகாம இருக்கிறதுக்கு how you maintain அதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? Suctioning the tracheostomy tube frequently, using a cuffed tracheostomy tube, using minimal leak technique and keeping இது cuff pressure less than 25 centimeter of water, keeping the tracheostomy tube plugged. இப்போ சக்ஷனிங் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஆனா சக்ஷனிங்கும் ட்ரக்கியல் டைலேஷனுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. மீதி என்ன இருக்கு? யூசிங் எ கஃப்டு ட்ரக்கியாஸ்டமி டியூப். யூஸ்வலா நம்ம கஃப்டு அன்கஃப்டு பார்த்துருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வி யூஸ் கஃப்டு ட்ரக்கியாஸ்டமி டியூப் தான். ஆனால் ட்ரக்கியாஸ்டமி டியூப் இதுக்கு ட்ரக்கியல் டைலேஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தென் ட்ரக்கியாஸ்டமி டியூப் பிளக்டா இருந்தா என்ன ஆகும்னா ஏர் தான் வந்து பிரச்சனை ஆகும். ஓகேவா? ஏர் இன்டேக் வந்துட்டு பிரச்சனை வரும். அப்ப இதுவும் தப்பு. மீதி இருக்கிறது ஆன்சர். மெயின்டைனிங் a minimal leak technique by using the cuff pressure less than 25 centimeter. One of the most important. இது வந்து indirect question. டைரக்டா கூட கேட்டிருக்காங்க. What is the cuff pressure you will maintain? Cuff pressure maintain is 15 to 25 centimeter of water. நிறைய வாட்டி இந்த கொஸ்டினும் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? A patient with a congestive heart failure is given digitalis. Which of the following indicates earliest manifestation of digitalis toxicity? So congestive heart failure patient என்ன கிடைக்கு? Digitalis means digoxin. உங்க எல்லாருக்கும் தெரியும் digoxin தான் கொடுப்பாங்க. டிஜாக்சினோட டாக்ஸிசிட்டி என்ன அப்படின்னு தான் கொஸ்டின். ஹைப்போகெலிமியா இருக்கும், டாக்கிகார்டியா இருக்காது, நாசியா வாமிட்டிங் இருக்கும், கைனோகோமாஸ்டியாவும் இருக்கும். டிஜாக்சின் டாக்ஸிசிட்டியில எல்லாமே இருக்கும். ஆனா இதுல முக்கியமான வேர்டு என்ன? இயர்லியஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் தான் முக்கியமான வேர்டு. ஹைப்போகெலிமியா இருக்குமா? இருக்காது. இருக்கும், அதாவது டிஜாக்சின் டாக்ஸிசிட்டியில ஹைப்போகெலிமியா இருக்கும். ஆனா இயர்லியஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் என்னது? நாசியா அண்ட் வாமிட்டிங். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, நாசியா அண்ட் வாமிட்டிங். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ராக்டிக்கல் ரிலேட்டட், அந்த சம்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால வந்துட்டு இனிமேட்டு டெய்லி ஒரு சம் அது போடலான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் சம்ஸ் கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ. உங்களோட ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் ஒரு நாளும் உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் போட்டுட்டு இருக்கேன். ஹோப் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா கொஸ்டினும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ப்ரிப்பரேஷனில் இருக்காங்களோ, உங்கள் காலேஜ் மேட்ஸ் யாரெல்லாம் ப்ரிப்பரேஷனில் இருக்காங்களோ எல்லாருக்குமே இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ lactulose 20 gram is to be administered to a patient through gastric tube. On hand, lactulose syrup is 10 gram by 15 ml. How much the nurse will give? ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஆனால் நான் பேசிக்லேருந்தே போகலாமேன்னு தான் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். சாரி, சம் நெட்வொர்க் இஷ்யூ, வில் கண்டினியூ. ஸோ கொஷினை வந்து லாக்டோஸ் சிரப் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன் ஹேண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தென் எவ்வளோ அட்மினிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஃபார்முலா என்ன? ஒரே ஒரு ஃபார்முலா தான் இது, D/A into Q அப்படிம்பாங்க. D stands for desired dose, A stands for available dose, Q stands for quantity. desired dose என்ன? எவ்வளோ நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். எவ்வளோ பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும்? 20 grams கொடுக்கணும். அவைலபிள் டோஸ்னா என்ன? எவ்வளோ நம்ம கையில் இருக்கு? எவ்வளோ நம்ம கையில் இருக்கு? 10 grams இருக்கு. குவான்டிட்டினா என்ன? எவ்வளோ நம்ம மீன்ஸ் எவ்வளோ எம்எல்ல இருக்கு? 15 ml இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த ஜீரோ கட் ஆகும். 15 into 2 30 வரும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, 30 ml. ஓகே, ஸோ இதான் ரொம்ப சிம்பிளா ஃபார்முலா தெரிஞ்சா ஆன்சர் போட்டுடலாம். டிசைட் டோஸ் பை available dose into quantity. இதான் வந்துட்டு ஃபார்முலா. ஓகே, next question. In a patient with acute renal failure, hypertonic glucose, insulin infusion and soda bicarb can be used to treat. So hypertonic glucose, insulin, soda bicarbலாம் எதுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு தான் கொஸ்டின். கீழே என்ன இருக்குன்னா எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கு, ஹைப்பர்நெட்ரீமியா, ஹைப்போகெலிமியா, ஹைப்பர்கெலிமியா, ஹைப்பர் கால்சிமியா.
ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹைப்போகெலிமியாக்கு மேனேஜ்மெண்ட்னா பொட்டாசியம் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். பொட்டாசியம் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவோம். அது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஹைப்போகெலிமியால பொட்டாசியம் மட்டும் கொடுக்க மாட்டோம், இன்னொன்று ஒரு எலக்ட்ரோலைட்டும் சேர்த்து கொடுப்போம். அது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? மீதி என்ன இருக்கு? ஹைப்பர் கால்சிமியாக்கு என்ன மேனேஜ்மெண்ட்? ஹைப்பர் கால்சிமியாக்கு மேனேஜ்மெண்ட் என்ன? ஹைட்ரேஷன் மட்டும்தான் ஒரே மேனேஜ்மெண்ட். ஓகேவா? தென் ஹைப்பர் நெட்ரிமியாக்கும் ஹைட்ரேஷன் தான் ஒரே மேனேஜ்மெண்ட். மீதி ஹைப்பர் கெலிமியா தான் ஆன்சர். ஸோ உங்களுக்கு ரெண்டு இதுல கீவேர்ட் ரெண்டு இருக்கு. அக்யூட் ரீனல் ஃபெயிலியர். ரீனல் ஃபெயிலியர்ல என்ன எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கும்? ஹைப்பர் கெலிமியா தான் இருக்கும். அதுவே நம்மளுக்கு தெரியும். ரெண்டாவது ஹைப்பர்டானிக் குளுக்கோஸ் வித் இன்சுலின் எப்போ கொடுப்போம்? ஹைப்பர் கெலிமியால தான் கொடுப்போம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஹைப்பர் கெலிமியா. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? தென் a client is recovering from ileostomy that was performed to treat inflammatory bowel disease. During discharge, teaching for this client, the nurse should teach on. Question என்ன சொல்றாங்கன்னா, சாரி, பேஷண்ட்டுக்கு இலியாஸ்டமி இருக்கு. இலியாஸ்டமி அப்ப டிஸ்சார்ஜ் டீச்சிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஆப்ஷன் என்ன இருக்கு? இன்க்ரீசிங் fluid intake to prevent dehydration, wearing an appellants pouch while only at bedtime, then consuming a low protein high fiber diet, taking only entry coated medications. ஓகே, ஒரு ஆப்ஷனா பார்ப்போம். இன்க்ரீசிங் fluid intake to prevent dehydration, டீஹைட்ரேஷனுக்கும் இலியாஸ்டமிக்கும் அந்த அளவுக்கு சம்பந்தம் கிடையாது. தென் வியரிங் அப்பெலன்ஸ் பவுன்ஸ் ஒன்லி அட் பெட் டைம், அப்படிலாம் கிடையாது, எப்பயுமே போடணும். கரெக்டா? இலியாஸ்டமி அதான் அந்த ஸ்டோமா எங்க இருந்தாலும் அந்த பவுச் எப்போ போடணும்? எப்பயுமே போடணும். தென் என்ட்ரி கோட்டட் மெடிகேஷன் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த மெடிகேஷன் வேணாலும் எடுக்கலாம். இப்போ இது மூணுமே கிடையாது. மீதி என்ன இருக்கு? கன்சூமிங் லோ ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் டயட் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஏன் ஹை ஃபைபர் டயட்? அப்பதான் இலியாஸ்டமி நல்லா ஒர்க் ஆகும். கரெக்டா? எப்பயுமே not only in ileostomy, any of the stoma, the diet advised will be high fiber diet. Okay va? Next question. Newborn reflexes which are present at birth and remain unchanged toward adulthood is. So என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? அட் பர்த்ல இருந்து அடல்ட்ஹுட் வரையும் என்ன ரிஃப்ளெக்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா ரிஃப்ளெக்சஸ் பர்மனன்ட் ரிஃப்ளெக்சஸ் அண்ட் டெம்பரரி ரிஃப்ளெக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல எதெல்லாம் பர்மனன்ட் ரிஃப்ளெக்ஸ்? சிம்பிளா சொல்ல போனா எதெல்லாம் பர்மனன்ட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின். ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? பிளிங்கிங் பர்மனன்ட் தான், காஃபிங் பர்மனன்ட் தான், ரூட்டிங் பர்மனன்ட் கிடையாது, கேக் பர்மனன்ட் தான். தென் பிளிங்கிங் காஃபிங் ஆல்ரெடி பர்மனன்ட் சொல்லிட்டேன். ஸ்னீசிங், இப்போ நம்ம அடல்ட்டுக்கும் ஸ்னீசிங் இருக்குல்ல, பர்மனன்ட் தான், கேகும் பர்மனன்ட் தான். கீழே ரூட்டிங் ஆல்ரெடி இல்லைன்னு சொல்லிட்டேன். ஸ்னீசிங் உண்டு, ஸ்வாலோயிங் உண்டு, கஃபிங்கும் உண்டு. தென் ஸ்டெப்பிங் கிடையாது, பிளிங்கிங் உண்டு, காஃபிங் உண்டு, ஸ்னீசிங் உண்டு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ரூட்டிங் கிடையாது, அதனால ஆப்ஷன் ஏ கிடையாது. சி ஆப்ஷன்லயும் ரூட்டிங் இருக்கு, அதனால சி கிடையாது. டி ஆப்ஷன்ல ஸ்டெப்பிங் இருக்கு, அதனால டியும் கிடையாது. ஓகேவா? இப்படி கூட ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, பிளிங்கிங், காஃபிங், ஸ்னீசிங், கேக். இதை மாதிரி ஈஸியா இருந்துருச்சு, நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும் போது ஏதாவது ஒரு ஆன்சர், தப்பான ஆன்சரை கண்டுபிடிச்சாலே நீங்க எழுதிடலாம். எப்படி சொல்றேன்? இப்ப ரூட்டிங் கிடையாது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ரூட்டிங் வேற எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பில இருக்கா? இல்ல. ஆப்ஷன் சில இருக்கா? இருக்கு. அப்ப ஏவும் ஆன்சர் கிடையாது, சியும் ஆன்சர் கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப மீதி பி இல்ல டியா தான் ஆன்சரா இருக்கும். அதை நம்ம எப்படியாவது பார்த்து யோசிச்சு ஆன்சர் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பிளிங்கிங், காஃபிங், ஸ்னீசிங் அண்ட் கேக் ரிஃப்ளெக்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரீசனிங் கொஸ்டின். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நார்செட்ல ரீசனிங் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கான கொஸ்டின் என்ன? ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சம் ஆண்ட்ஸ் ஆர் பேரட், ஆல் த பேரட்ஸ் ஆர் ஆப்பிள் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன், ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன? ஆல் த ஆப்பிள்ஸ் ஆர் பேரட்ஸ். செகண்ட் கன்க்ளூஷன் சம் ஆண்ட்ஸ் ஆர் ஆப்பிள் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்
இந்த மாதிரி கொஸ்டின் எது கொடுத்தாலும் வென் டயக்ராம் போடுறது தான் பெஸ்ட். ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் எப்பயுமே எப்படி எழுதணும், வென் டயக்ராம் போட்டு தான் எழுதணும். வென் டயக்ராம்னா என்ன, இந்த ரவுண்ட் போடுவோம்ல. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் த பேரட்ஸ் ஆர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஒரு சர்க்கிள் போட்டுப்போம், அது பேர் பேரட்னு வச்சுப்போம். கொஸ்டின் என்ன சொல்றாங்க, ஆல் த பேரட் ஆர் ஆப்பிள் அப்படின்னா என்ன, பேரட்டு ஆப்பிள் இன்னொன்னு ஒரு சர்க்கிள், இந்த ஆப்பிள்ங்கிற சர்க்கிள்ல கொஞ்சம் தான் பேரட்னு இருக்கு. கரெக்டா? இப்ப பாருங்க, இது ஆல் த பேரட் ஆர் ஆப்பிள், ஆல் த பேரட் ஆர் ஆப்பிள். அதனால இந்த வென் டயக்ராம் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, சம் ஆண்ட்ஸ் ஆர் பேரட் அப்படின்னு. சம்னா என்ன, இந்த பேரட்ல கொஞ்சம் மட்டும் என்னவா இருக்கு, ஆண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதான் வென் டயக்ராமோட இது. இப்ப கன்க்ளூஷன், ஆல் த ஆப்பிள்ஸ் ஆர் பேரட். அப்படியா, ஆப்பிள் ஆப்பிளும் பேரட்டும் ஒன்னா இருக்கா, கிடையாது. ஏன் கிடையாது, பேரட் வேணா எல்லா பேரட்டும் வேணா ஆப்பிளா இருக்கு தவிர்த்து ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் பேரட் கிடையாது. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆண்ட்ஸ் ஆர் ஆப்பிள். ஆண்ட்ல கொஞ்சம் ஆப்பிளாவும் இருக்கிற சான்ஸ் இருக்கா, எஸ் இருக்கு. அப்ப ஒன்லி செகண்ட் இஸ் ஃபாலோட். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பட் 2. நெக்ஸ்ட் ஜிகே கொஸ்டின், விச் ஆர்கனைசேஷன் அப்ரூவ்ட் த செகண்ட் லிவிங் ட்ரக் காட்டார்மி ஃபார் ட்ரீட்டிங் பிளட் கேன்சர். ஓகேவா, அது காட்டி தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு பிளட் கேன்சருக்கு வந்திருக்கு. ஸோ அதை வந்துட்டு அப்ரூவ் பண்ண ஆர்கனைசேஷன் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் இருக்கு, சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்டைசேஷன் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், அதுக்கு தான் நம்ம இப்போ படிக்கிறோம். கண்டிப்பா கிடையாது. ஏன், இது ஒரு இன்ஸ்டிடியூஷன், காலேஜ், மெடிக்கல் காலேஜ். இதுக்கும் ட்ரக் அப்ரூவ் பண்றதுக்கும் சம்பந்தம் கிடையாது. மினிஸ்ட்ரியும் கிடையாது. ஐசிஎம்ஆர் ப்ராபபிலிட்டி உண்டு. ஆனா இந்த வார்த்தை பாருங்க, அழகா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ட்ரக் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு யூஸ் மீன்ஸ் ஃபைனலைஸ் பண்றவங்க தான் இந்த, இவங்களோட வேலையை என்ன, ட்ரக்கை அலோவ் பண்றது தான் இவங்களோட வேலையை. இப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் தான். ஓகேவா? ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணியிருக்கேன். நீங்க கொடுக்குற லைக் தான் வந்துட்டு என்னை மோட்டிவேட் பண்ணுது இன்னும் நிறைய வீடியோஸ் பண்றதுக்காக. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.